தோசைக்கல், வெட்டுக்கத்தி, காய்கறி கத்தி, இருக்குது சார் வேலை. அந்த காலத்தில் இந்த தொழில் கற்றுக்கணும், கைத்தொழில். இதுலேயே இப்போது இந்த மாதிரி செட் பண்ணின்னு இப்போது வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆனால் வேலை சுத்தமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி செஞ்சால். அதனால் இதே தொழில் 94 மிஷின் எடுத்துன்னு சுற்றின்னு இருந்தேன், சாணம் பிடிக்கிற மிஷினு. இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணின்னு சுற்றின்னு இருக்கிறேன் சார். எப்படி மக்கள் உங்களை எப்படி பார்க்குறாங்க? நல்லா தான் பார்க்குறாங்க சார். புரியல சார். எப்படி அவங்க ரீச் பண்ணுறீங்க அவங்கள? அதான் மைக்கு போட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணின்னு சாணம் பிடிக்கிறதுன்னு அதில் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். அதிலே யாருக்குன்னா வேணும்னா கூப்பிட்டு ஷேர் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். அதான் கத்தி சாணம் பிடிக்கிறதுன்னு ரெக்கார்டிங் பண்ணி வச்சுருக்கேன் சார். அது நான் இப்போ கற்று தேவையில்ல, ஆம்லி பரில் சவுண்ட் வந்துடும். தேவை இருக்கிறவங்க வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க. ஹரிச்சந்திராபுரம், திருவலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கிராமம் ஹரிச்சந்திராபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சார். அங்கேருந்து காலையில் விடிகாலை 4 மணிக்கு எழுந்துச்சி சென்னைக்கு 6 மணிக்கெல்லாம் சென்னைக்கு வந்துடும் சார். விடிகாலை 4 மணிக்கு ஏஞ்சி 5 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி 7 மணிக்கெல்லாம் சென்னைக்கு வந்துடுவேன். வேலையெல்லாம் ஒரு 2 மணி வரைக்கும் வேலை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவேன். 4 மணி 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவேன் சார். என்ன இரும்பு சாமான்லாம் வைப்பேன், இரும்பு கடை, தோசைக்கல், அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணின்னு ஏதோ நம்மளால முடிஞ்சது சம்பாரிச்சின்னு வீட்டுக்கு போய்ட்றேன் சார். பத்தில் சார், 10லன்னு தான் இதெல்லாம் போட்டுன்னு சுற்றுறேன், இரும்பு சாமான்லாம் போட்டுன்னு சுற்றுறேன். இப்போல்லாம் கைத்தொழில் எங்கே சார் இருக்குது? கைத்தொழிலே கூப்பிட்டு கைத்தொழிலே தரமாட்டேன்றாங்க. சைனா கத்தி வந்துச்சு, அதோட கைத்தொழிலே பாதிப்பு இருந்துச்சு. சாணம் பிடிக்கிறது 20 ரூபா கொடுக்குறது, புது கத்தியே 20 ரூபா வாங்கின்னு போயிடுறாங்க. நாங்கள்லாம் கைத்தொழில் எப்படி சார் செய்ய முடியும்? 10 ரூபா 20 ரூபாயில் கத்தியே கொடுத்துட்றான். நான் 20 ரூபா சாணம் பிடிக்கிறது கேட்டால் புதுசாகவே வாங்கிக்கிறேன்றான். அந்த மாதிரி சார் சில பேர் பண்ணுறாங்க சார். இப்போ 100 ரூபா கத்தி கொடுத்து வாங்குறவன் பண்ணுறான். அதே 20 ரூபா 30 ரூபா 40 ரூபா கத்தி வாங்குறவன் பண்ண மாட்டேன்றான். என்ன சார் சொல்ல வர்றேன்? பத்தில் சார், இப்போ எதுவுமே பத்தில். நம்மளுக்கு பத்துற மாதிரி எதுவுமே இல்லை. என் பேர் முகமது அலி சார்.